திருவண்ணாமலையில் இன்று மகாதீப திருவிழாவை ஒட்டி அண்ணாமலையார் கிரிவல பாதையில் 5 இடங்களில் 24 மணி நேரம் செயல்படும் இலவச அவசர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக செய்யப்பட்டுள்ள மருத்துவ ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பிரபாகரன் மருத்துவர் மனோஜுடன் நடத்திய நேர்காணலை காணலாம். திருவண்ணாமலை மகாதீபத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் மலையை சுற்றி தொடர்ந்து பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மகாதீபத்தை தரிசிக்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல இந்த காஞ்சி கூட்ரோடு அப்படிங்கிற இடத்துல 108 சார்பில் இலவச அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திருவண்ணாமலையில பொறுத்த வரைக்கும் இந்த அவசர சிகிச்சை மையம் அப்படிங்கிறது முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இங்க என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கு, இங்க வரக்கூடிய பக்தர்கள் என்ன பிரச்சனைக்காக வராங்கன்றது இங்க இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டர் தெரிஞ்சுக்கலாம் சார். டோட்டல் டிஸ்டன்ஸ் கிரிவலம் சுற்றி வரவங்க பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் சுற்றிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக மோஸ்ட்லி மஸ்குலோஸ்கெல்டல் பெயின் மோஸ்ட்லி இல்லைனா ஏஜ் ரிலேட்டடாக இருக்குன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், சுகர் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வராங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நோன் கேஸாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறது, லங் பிரச்சனை இருக்கிறது, மேபி வயிறு வலி இருக்கிறது, மேபி லேடிஸு அவங்களாம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறலில் வர்றது, இல்லை கை கால் வீக்கம், ஏன்னா நார்மலாகவே கால் வீக்கம் வரும்ல ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் வீக்கம் என்ன ஏது எப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு. சில பேர் அந்த கூட்ட நெரிசல் வச்சுட்டு ரொம்ப சஃபகேட் ஆகிறதுக்கு, சில பேர் பேனிக் அட்டாக் கூட வராங்க. மோஸ்ட்லி இதுதான் வராங்க. இல்லைன்னா சில்ட்ரனுக்கு சின்னதாக கல் குத்திருச்சு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்க. ட்ராமா மேக்ஸிமம் இது வரைக்கும் இப்படி தான் வந்திருக்காங்க. நாங்கள் ஆனால் ஃபுல் ப்ளோன் செட்டப்பில் தான் இருக்கும். மோஸ்ட்லி எம்ஐ எதாவது வந்துச்சுனாவோ இல்லை இன்கேஸ் ஸ்ட்ரோக் எதாவது வந்துச்சுனாவோ, மேபி ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ரொம்ப பிரெத்லெஸ்னஸ் போயிட்டு இன்டிபேட் பண்ணுற நிலமை இருந்தால் கூட ஃபுல் செட்டப்போடு ரெடியாக தான் இருக்கும். மெயின் ஹைட்ரேஷன். அம்மேட்டு நோன் கேஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த பிபி டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா உங்களோட ரெகுலர் மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, ப்ராப்பராக சாப்பிடுங்க, ஹைட்ரேஷன் நல்லா இருக்கட்டும். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு செய்ய வேண்டாம். அவங்களோட ஹார்ட்டுக்கு என்ன டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த எஃபெக்ட் பண்ணலாம் போதும். ரொம்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.